ஜனத்தை கூட்டுங்கள். இப்போ உங்க எல்லாரையும் அதுக்கு தான் கூட்டி இருக்குது. உங்களை இப்படி கூட்டினதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கவனிச்சு கொள்ளுங்க. இதே இடத்துல இந்த மீட்டிங் 10 வருஷம் கழிச்சு நடக்குது. 10 வருஷம் கழிச்சு நடக்குது. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இந்த 10 வருஷத்துல உங்களை கூட்டுவதற்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அவரை வைத்து கர்த்தர் ரெடி பண்ணினார். அத்தனை பேரை வச்சு ரெடி பண்ணியிருக்கிறார். இப்போ இத்தனை பேருக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் இவ்வளவு காரியங்களையும் இந்த 10 வருஷத்தில் வெளிப்படுத்தி கொடுத்தார். இப்போ ஜனத்தை கூட்டுவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடியாக்கப்பட்டது. தீர்க்க தரிசனமும் வெளியரங்கமாக்கப்பட்டது. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். நீங்கள் கூடி வந்தது சபை பரிசுத்தப்படுவதற்கு. ஏதோ 4 நாள் மீட்டிங் நடத்தினாங்க, ஏதோ ஒரு வருஷத்தில் அவங்க வைக்கிற கன்வென்ஷன் இது, ஒவ்வொரு வருஷமும் நடத்துவாங்க, அது வேற. இந்த வருஷம் உங்களை கூட்டினதுக்கு கர்த்தருக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. உங்களையும் என்னையும் மணவாளனும் மணவாட்டியுமான அந்த வருகையில சேர்ப்பதுக்கு தான் இது கூட்டப்பட்டிருக்கிறது. எதுக்கு இவ்வளவு பெரிய பிரயாசம்? எதுக்கு இவ்வளவு பேரை கூட்டி சேர்க்கணும்? அதுக்கான காரியங்களை ஆண்டவர் இவ்வளவு ரெடி பண்ணதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு நோக்கம் தான் கர்த்தருக்கு உண்டு. தன்னுடைய மணவாட்டி சபையை கொண்டு போய் தன்னோடு கூட வைத்துக் கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அது வரைக்கும் சபை பரிசுத்தம் பண்ணப்படும். சபை பரிசுத்தப்படுவதற்கு தான் கூடி வருது. சபை வேற எதுக்காகவும் கூடி வரவே இல்லை. திருப்பியும் சொல்றேன், நான் எப்பவும் சொல்வேன், சபை ஹீலிங் சென்டர் இல்லை, சபை டெலிவரன்ஸ் சென்டர் இல்லை, சபை டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர், மறுரூபமாக்குற இடம். அந்த மறுரூபம் ஆகும்போது ஹீலிங் நடக்கும், மறுரூபம் ஆகும்போது டெலிவரன்ஸ் நடக்கும், மறுரூபம் ஆகும்போது பிளஸிங் வரும், மறுரூபம் ஆகும்போது எல்லாம் வரும். ஆனா உங்களுடைய என்னுடைய நோக்கம் எப்படியாவது மறுரூபமாகி அவரோடு கூட மேலே பறந்து போவது. இது ஒண்ணுதான் நம்முடைய திட்டம், இதான் நம்முடையதான எதிர்பார்ப்பு. இதுக்குத்தான் சபை, இதுக்குத்தான் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார், வேற எதுக்காகவும் இல்லை. நான் சொல்லுவேன், வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காகத்தான் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இம்மைக்காக மட்டும் அவரை தேடுவோமானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுது. வேர்ல்ட்லி பிளெஸிங்காக நீங்க சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்மை விட உலகத்தான் ஆசீர்வாதமா தான் இருக்கிறோம். அங்க உண்மையா நீங்க வேலை செஞ்சா அங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆனால் பரலோகத்துக்கு போகிற வழி, பரிசுத்தம்னா என்ன, நித்திய ஜீவன்னா என்ன, இயேசுவோடு கூட போவதுனா என்ன என்பதை, நித்திய ஆசீர்வாதம்னா என்னங்கிறத உலகத்தால சொல்லவே முடியாது, சபையால மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்காகத்தான் நீங்க இங்க வரீங்க. அப்படி வருகிற உங்களுக்கு உலக ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் சேர்த்து கொடுக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும், பின்பு இவை யாவும் உங்களுக்கு. நான் இப்பவும் சொல்றேன், நேற்று சொன்ன திருப்பியும் சொல்றேன், இந்த உலக ஆசீர்வாதம் கர்த்தருடைய பார்வையில் ஒரு பொருட்டே இல்லைங்க. அவர் நினைச்சார்னா ஒரு நாள் ராத்திரியில எக்கானமியை மாத்தி இஸ்ரவேலை ஆசீர்வச்ச மாதிரி உங்களை என்னையும் ஆசீர்வச்சிருவார். அவர் நினைச்சார்னா ஒரே நாள் ராத்திரியில 6 லட்சம் புருஷரை கொள்ளையிட பண்ணி புறப்பட பண்ணுவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நினைச்சாருன்னா ஒரே நாள் சாயங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் மைல் கணக்கில் காடையை விழ பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நினைச்சாருன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 5000 புருஷர்களுக்கு அப்பம் கொடுப்பதற்கு, மீனை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நினைச்சாருன்னா 6 நாள்ல சர்வ உலகத்தையும் உண்டாக்கி நம்ம கையில கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்காக தான் சர்ச்சுக்கு வரீங்கன்னா, ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்காக தான் சர்ச்சுக்கு வரீங்கன்னா, ஒரு காருக்காக தான் சர்ச்சுக்கு வர்றீங்கன்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு தான் சர்ச்சுக்கு வரீங்கன்னா, உன் பையனுக்கு வெளிநாட்டில் வேலைக்காக தான் சர்ச்சுக்கு வரீங்கன்னா, இம்மைக்காக மட்டும் அவரை தேடுகிறனா, நீங்க ஆண்டவரை ரொம்ப சீப்பாக்குறீங்க. உங்களுக்கு வீடு கொடுக்கிறதுக்கு அவர் சிலுவை சுமக்கணுமா? உங்களுக்கு கார் கொடுக்க அவர் சிலுவை சுமக்கணுமா? அது அவசியமே இல்லை. அவர் நினைச்சாருன்னா ஒரு மீன் வாயை திறந்து மொத்தத்தையும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஆனா அவருக்கு தேவை என்ன தெரியுமா? இது எல்லாவற்றையும் விட விலையேற பெற்ற நம்முடைய ஆத்துமாவை பரலோகத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை வேற எதை கொடுத்தும் சாத்தாங்கிட்ட இருந்து மீட்க முடியாது. அவருடைய ஜீவனை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து கர்த்தர் மீட்டு இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய கான்சென்ட்ரேஷன் அதுல மட்டும்தான் இருக்கணும். நான் திருப்பி சொல்றேன், 33 வருஷம் நான் இயேசுவை பிடிச்சிருக்கிறேன். இந்த 33 வருஷத்துல இயேசு என்னை அப்பத்துக்கு இறைஞ்ச விட்டதே கிடையாது. இயேசு என்னை தரித்திரத்தில் விட்டதே கிடையாது. என் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்திருக்கிறார். என் அளவில் என்னை ராஜா போல தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன் அளவில் சொல்றேன், நான் எந்த நாட்டுக்கு ராஜா கிடையாது, ஆனால் ஏன் அளவில் ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால இந்த இம்மைக்கு தேடுறதை நிறுத்திடுங்க. அதை ஒரு பொருட்டாவே நினைக்காதீங்க. அது தானா வரும்.
நீங்கள் போய் ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு தேவை இட்லியா தோசையான்னு சொல்லுங்கள், கூட சட்னி சாம்பார் அவனே கொடுப்பான். ஆமாம் தானே? நீங்கள் சொன்ன உடனே 2 இட்லி, சட்னி, சாம்பார், கார சட்னி, புதினா சட்னி. சார் அதெல்லாம் தாரு, உங்களுக்கு என்ன வேணும்? 2 இட்லி, இதெல்லாம் கூட வரும். இல்லைப்பா அந்த டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் வரும் சார், எல்லாம் பேக்கேஜில் வரும். நீ மெயின் டிஷ்ஷை மட்டும் ஆர்டர் பண்ணு, சைட் டிஷ்ஷு நானே கொடுக்குறேங்கிறாரு. அவனுக்கே அவ்வளோ அறிவு இருக்குமானால் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு உன் சைட் டிஷ்ஷை கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? எவ்வளோ நேரம் ஆக போகுது? தயவு செய்து உங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க பரலோகத்தை நோக்கி இருக்கட்டும். ஏன்னா இயேசுவே சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். லூக்கா 21:28 இருக்கு, வானத்தில் திடீரென்று ஒரு சத்தம் கேட்கும், மேகங்களுக்கு நடுவே உங்களையும் என்னையும் அழைத்து போக நம்முடைய ராஜா வரப்போகிறார். அல்லேலூயா. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது, ஆண்டவர் நம்மை மீட்கும்படி வரப்போகிறார். நீங்களும் நானும் அடைய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், சபை பரிசுத்தம் பண்ணுங்கள். சபை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும், பரிசுத்தமாகணும். சபையை வேற எதுக்கான ரெடி பண்ணாதீங்க. மணவாளனுக்கு பாருங்க, எஸ்தரை கொண்டு போய் வச்சாங்க. வச்சுட்டு எஸ்தருக்கு அவங்க ஒண்ணுமே செய்யல, சுத்தி